சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரோஸியை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியலைங்க. அந்த அளவுக்கு அவளோட நினைவுகள் ரொம்ப ஆழமாகவே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பதிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட அவளோட நினைவுகளாக எங்ககிட்ட இருக்கிற ஒரு சில வீடியோக்களில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோஸிக்கு அதிகமாக ஐஸ்கிரீம் தினமும் நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேங்க. ஏன்னா அவளுக்கு ஐஸ்கிரீம் அவ்வளோ பிடிக்கும். வெயில் காலங்கிறதையும் தாண்டி அவளுக்கு என்ன பிடிக்குமோ, அவளோட ஹெல்த்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து நான் அவளுக்காகவே நிறைய செஞ்சேன். அதில் இந்த ஐஸ்கிரீமும் ஒன்றும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கிறனால என்னோட ரோஸியை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிக்க முடியும் அவள் எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் அவளுக்கு பார்த்து பார்த்து அவள் கேட்டது ஆசைப்படுறது அவளுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து நான் அவளை வளர்த்தேன். என்னன்னு தெரியல, அவள் என் கூட இப்போ இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்மளோட சேனலில் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அவளோட பிரிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே எங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிருச்சு. அவளோட நினைவுகள் அப்படிங்கிறது எங்களை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்குது. அது என்றைக்குமே மறையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது என்னோட பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், மறுபிறவின்னு ஒன்று இறந்தா கண்டிப்பாக ரோஸியே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் என் வீட்டுக்கு வரணுங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட வருகைக்காக நான் இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் உண்மையிலேயே எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலேயே நான் என்ன தவறு பண்ண அவளை வளர்க்கும்போது அப்படிங்கிறதையும் நான் அவள் பிரிவுக்கு அப்புறம் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நடந்து அவள் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா நான் பண்ணின எல்லா தவறையுமே மாற்றிக்கிட்டு அவளை இன்னும் ரொம்ப அழகாக பாசமாக பார்த்துப்பேன். இந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.